ஹாய் guys, வெல்கம் டு வேகாஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கார சோமாஸ் தான். இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா, ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர், கறி லீவ்ஸ், தென் மின்ட். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? பிசைஞ்சு ஒரு மாவு பதத்துக்கு வந்தோடனே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஆனியன், நம்ம வச்சுருக்க க்ரீன் சில்லி, கொரியாண்டர், கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக டர்மரிக், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம அந்த சோமாஸ்க்கு நடுவில் இது வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டு வச்சுருந்த அந்த மாவை ஒரு பால் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா உருட்டிட்டு மசாலாவை நடுவில் வச்சுட்டு சோமாஸ் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். பிஃபோர் தேட் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். எதாவது தப்பு இருந்தால் நெக்ஸ்ட் டைம் அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோமாஸை நல்லா இது பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப கொதிச்சிச்சினாலும் சோமாஸ் கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸ் இதுவை அதில் போட்டு ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கார சோமாஸ் ரெடி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.